ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவன் இங்கு வந்து 1 மாதம் கடந்து விட்டது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா a month has passed since he came here. A month has passed since he came here. நான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா things I wished for didn't happen. Things I wished for didn't happen. எனக்கு அவர் மீது பொறாமை இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I'm not jealous of him. I'm not jealous of him. இங்க jealousங்கிற அந்த வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் பொறாமை. நான் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I didn't get anything I asked for. I didn't get anything I asked for. அவனை பொறுத்தவரையில் எல்லா விதத்திலும் அவன் நல்லவனா இருக்கான். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா as far as he is concerned he is very good in all the ways. As far as he is concerned he is very good in all the ways. நான் இனிமே சீக்கிரம் எழுந்திருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I will wake up early from now on. I will wake up early from now on. நான் இங்க இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா as long as I am here you need not worry about anything. As long as I am here you need not worry about anything. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.